அனைவருக்கும் வணக்கம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட மிக மிக முக்கியமான சில அப்டேட்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அகைன் இப்போ ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, ப்ராக்டிக்கலில் சில விஷயங்கள் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டாஸ்க் அப்படின்னாக்க ப்ராக்டிக்கலில் சில வேலைகளை செய்ய சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அகைன் இப்பயும் சொல்கிறேன், இதெல்லாம் வழக்கமாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிக்கலில் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இதில் பர்ஃபெக்டாக பண்ணுறது எப்படின்னு தான் முக்கியம். நீங்கள் இப்போ நான் சொல்ல உங்களுக்கு இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக யார் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸ்கோர் இருக்கும். புரியுதா? உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அது சரியாக பண்ணுறீங்களான்னு தான் விஷயம். இப்போ ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, இப்போ தரையை துடைக்க சொன்னால் மாப் போட்டு துடைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாப் போட்டு துடைக்கிறதுல பர்ஃபெக்ஷன் நல்லா க்ளீனாக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக தெரியணும். இது உங்கள் கூட இன்டர்வியூக்கு வரக்கூடிய உங்கள் பேட்சில் வரக்கூடிய நபர்கள் மற்றவங்க நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கோர் ஏறிடும், உங்களுக்கு குறைஞ்சிடும்ல. அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அதேமாதிரி துணி மடித்து வைக்கிற விஷயமாகட்டும், அயர்ன் பண்ணுறதாகட்டும், பட்டன் இந்த மாதிரி தைக்கிற விஷயங்களாகட்டும், இது எல்லாத்துலேயும் தோரணம் கட்டுறதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத தாண்டி அதில் பர்ஃபெக்டாக, அதில் பெட்டராக, அதில் பெஸ்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதை தாண்டி இன்டர்வியூஸில் எந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷயம். இதில் இன்டர்வியூவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்று விதமான கேள்விகள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜிகே நாலேஜ் பற்றின அந்த நீதிமன்ற சம்மந்தப்பட்ட நாலேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது நீதிமன்றத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாமீன்னா என்ன, இந்த மாதிரியான சில இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், வாய்தான்னா என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் நீதிமன்ற அந்த கேஸ் ரிலேட்டடாக நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி பிரதமர் யார், ஜனாதிபதி யார், குடியரசுத் தலைவர் யார், ஆளுநர் யார், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனியன் பிரதேசங்கள், இந்த மாதிரி ஜிகே ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி அடுத்த இரண்டாவது வகையான கேள்வி எப்படி அப்படின்னாக்கா, உங்களுடைய மனநிலையை சோதிக்கிற மாதிரியான கேள்வி. எப்படின்னாக்கா, நீங்கள் வேலை செய்கிறதுல பர்ஃபெக்டாக இருக்கீங்களா, கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குட்டு, இப்போ நீங்கள் வழக்கமாக காலையில் 9 மணிக்கு சாயந்தரம் 5 to 6 கிளம்பிடுவீங்க அப்படின்னாக்கா, ஒரு நாள் நைட்டு 7-8 மணி வரை ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஜட்ஜி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வேலை இருக்குது. அப்படின்னும்போது 8 மணி வரை இருந்து செய்வீங்களா, இல்லை என் டைம் முடிஞ்சிடுச்சின்னு 5 மணிக்கு கிளம்பிடுவீங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி இருக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் நீதிமன்றத்தில் ஜட்ஜியுடன் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும், உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், உங்களுடைய மைண்ட் தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றின கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்றத பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வேலை க்ளீன் பண்ணுறது, பராமரிக்கிற வேலை தான் உங்களோடது. அதில் நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐப்பத்திரிக்கிட்டால் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் துணி மடித்து வைக்கிறது, உங்களுடைய துணி மடித்து வைக்கிறது, நீங்கள் அந்த மாதிரி மடித்து வைக்கிற துணியை ஏதோ டேமேஜ் பண்ணிவிடுது, இல்லை அயர்ன் பண்ணும்போது அதிகமாக அயர்ன் பாக்ஸில் சூடு வருது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதை மிஸ்டேக் நடந்துட்டால் அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக் இருக்கும்போது அதை எப்படி சரி பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. அதேமாதிரி வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை பர்ஃபெக்டாக சரி பண்ணுறதுக்கு என்னென்ன முறையை கையாளுவீங்க.
ஸோ இது இப்போ அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த விஷயத்தில் இன்டர்வியூக்காக சில விஷயத்தை தயார் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அல்லது பேசிக்காகவே அது சம்மந்தப்பட்ட நாலேஜஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல் அண்டு இன்டர்வியூஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பெரிதும் எதிர்பார்த்த இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜ் வாட்ச்மேனுடைய செலெக்ஷன் பட்டியல் வந்து கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் வீக்கெண்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை இருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம், வரல. ஸோ மார்னிங் நைட்டு எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தோம், இன்னும் செலெக்ஷன் பட்டியல் வரல. ஸோ இது வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பார்ப்போம், இந்த வீக்கில் வந்துடும். இந்த வீக் தான் ஃபைனல் கடைசி வாரம் இந்த மே மாதத்தோட. ஸோ கண்டிப்பாக உறுதியாக இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கு பர்ஃபெக்டாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வேலையை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.